இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கேசிஐ கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்துக்கு தேவைப்படுற நவீன தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுற மாதிரியான மெஷினரிஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப தரமான முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மடக்கி விட்டோம் ஃபுல்லாகவே. ஆமா. நம்ம இடத்துல இருந்த நம்ம விதைச்சிருந்த பலதானியங்கள் எல்லாமே மொத்தமாக மடக்கி விட்டோம். அதுக்கப்புறமா வந்து ட்ரிப் இரிகேஷனில் வர நம்ம வந்து லே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால் டிராக்டர் இப்போ அது மேலே ஓட்டுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஒன்று நம்மளுடைய விவசாய ஸ்டைலுக்கு வந்து டிராக்டர் ரொம்ப தேவைப்படாது. நம்ம அடிக்கடி அந்த ஹெவி மெஷின்ஸை யூஸ் பண்ண அப்படி சொன்னால் கீழே இருக்கக்கூடிய மண் வந்து இறுகி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஹெவி மெஷின்ஸை வந்து யூஸ் பண்ணுறது நம்ம தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சாயிலை வந்து நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணலாம் நம்ம. கரெக்டு. ஸோ முதல்ல நம்ம கமர்ஷியலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கீரை வகைகளை வந்து நம்ம விவசாயம் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற இந்த 7 ஏக்கரில் ஒரு 5 ஏக்கரில் மறுபடியும் பலதானியத்தை வந்து விதைக்க போகிறோம். நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த 5 ஏக்கர் மட்டும் அந்த வாட்டி மறுபடியும் வந்து ஒரு 2 மாதத்துக்கான பலதானியம் போட்டு அதுக்கப்புறம் மடக்கி விட்டுருவோம். ஸோ மிச்சம் இருக்கிற 2 ஏக்கரில் நம்ம இமீடியட்டாக வந்து கீரை விவசாயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பாத்தி போடுறதுக்கும் அதே மாதிரி வந்து இந்த பலதானியத்துக்கு வந்து உழுது விட்றதுக்கும் நமக்கு வந்து ஒரு பவர் வீடர் தேவைப்படுது. ஸோ அதை வாங்கலான்னு தான் நம்ம இங்கே வந்தோம். நம்ம நிறைய இடத்துல போயிட்டு நம்ம பவர் வீடர் பார்த்தோம் தோஃபிக், ஞாபகம். சென்னையிலேயே போய் பார்த்தோம், நம்ம வேற இடங்கள்லையும் கூட போய் பார்த்தோம். இடம் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனான இருந்த இடம் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேசிஐல தான். அதாவது நாங்கள் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து நாங்கள் அந்த பவர் வீடர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து இவங்க சொல்கிற விலையோட ரொம்ப கம்மியாகவே வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த குவாலிட்டி வந்து நமக்கு எங்கேயும் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால நம்ம திருப்பி இங்கே வந்துட்டோம். இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது. நம்மளே ஒரு நமக்கு சேனல், நம்ம போய் யாருக்கு ப்ரொமோஷன் பண்ண போகிறோம்? ஆமாம், நமக்கு பிடிச்சதுனால நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ போய் நம்ம உள்ளே போய் பவர் வீடர்ஸ் பார்ப்போம், என்னென்ன வெரைட்டிஸ் இவங்க வச்சுருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம என்ன வாங்க போகிறோம், அதில் வந்து நமக்கு வந்து ஃபீல்டு டெமோ கேட்டிருக்கோம், எங்களுக்கு வந்து டெமோ பண்ணி காமிங்கன்னு கேட்டிருக்கோம். ஸோ அதையும் நம்ம போய் இப்போ பார்க்கலாம். போகலாமா? இப்போ நம்ம வந்து அந்த கம்பெனியோடைய ஷோரூமில் வந்திருக்கோம். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய யூனிட் இருக்குது. அதில் வந்து இந்த யூனிட்டில் தான் இவங்க வந்து பவர் வீடர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் உங்களுக்கு பின்னாடி பவர் வீடர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய மிஷினரிஸ் வச்சுருக்காங்க. எர்த் ஆகர்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் ஸ்ப்ரேயர்ஸு, ப்ரஷ் கட்டர்ஸு, ஸோ எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பவர் வீடர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 HP, 7 HP, 9 HP இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து 11 HP வச்சுருக்குறாங்க. ஸோ நம்மளுடைய தேவைக்கு நம்ம வந்து 11 HP தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை போய் நம்ம பார்க்கலாம், அது எப்படி வேலை செய்யுது, அதில் என்னென்ன நமக்கு வந்து அட்டாச்மெண்ட்ஸ் வருதுன்றதை நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நமக்கு எர்த் ஆகர் கூட ஒன்று தேவை தோஃபிக். நம்ம இது ஒன்று எடுத்துடலாம். நம்ம ஆமாம், எர்த் ஆகரில் இந்த 12 inch பிளேடு போட்டு எடுத்துடலாம். அதனால் நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து லேபரை கூப்பிட்டு நம்ம வந்து மரம் நட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த எர்த் ஆகரோடைய பாதி ப்ரைஸ் வந்துச்சு. அது இல்லாமல் நம்ம அடிக்கடி நமக்கு தேவைப்படும். ஆமாம், நம்ம எடுத்தோமா, நம்மளே போய் யூஸ் பண்ணோமா, ஆமாம், வேலையை முடிச்சோமா, இன்னும் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்க வேலை. ஆமாம், நமக்கு தேவைப்படுது. ஸோ இது ஒன்று எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்ப்ரேயர் ஒன்று எடுத்துடலாம். ஓகே, மொத்தம் 3 ஐட்டம். இது ஒன்று, எர்த் ஆகர் ஒன்று, 11 HP பவர் வீடர் ஒன்று, மொத்தம் 3 ஐட்டம். மேடம், இப்போது நமக்கு வந்து என்ன பர்பஸ் அப்படின்னு சொன்னால் உழவு ஓட்டிக்கணும். ஓகேங்க. அதுக்கப்புறமா வந்து வட்டப்பாத்தி, மேட்டு பாத்தி, ஓகேங்க, பார் கட்டுறது, இந்த மாதிரி பண்ணணும். அப்போ எது எங்களுக்கு வந்து தி பெஸ்ட் சொல்லி நீங்க சஜஸ்ட் பண்றீங்க? ஓகேங்க சார். சார் நமக்கு மல்டி ஃபங்க்ஷன் யூசேஜுக்காக அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா நமக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் மாடல் இருக்குங்க. நம்மளோடது பார்த்தீங்க அப்படின்னா 11 HPங்க. 11 HP அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா நீங்க களை எடுத்துக்கலாம். களை எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 அடியில இருந்து நம்ம வந்து 1.25 அடி வரைக்கும் நீங்க குறுக்கி எடுத்துக்கலாங்க. சாயில் வந்து நல்லா இன்டெப்தா போகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன அப்படின்னா நீங்க தாராளமா உழவும் ஓட்டிக்கலாங்க. நம்மளோடது பாத்தீங்க அப்படின்னா டிராக்டரே நீங்க வாங்க தேவையில்லைங்க. நம்மளோட பவர் வீடரை வச்சு நீங்க எல்லா யூஸுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. களை எடுக்கிறதுல இருந்து வட்டப்பாத்தி போடுறது, பெட்டு கட்டி பார் போடுறது, மண் அணைக்கிறது, உழவு ஓட்டுறது, இந்த மாதிரி என்ன அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷன் எல்லா வேலைகளுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க சார். இப்போ எங்களுக்கு வந்து நாங்க கீரை போட போறோம். கீரை பாத்தி போடும்போது நம்ம பெட் சைடு வந்து ஒரு 4 அடி வந்து நம்ம வந்து மேட்டு பாத்தி வந்து 4 அடிக்கு. ஓகே, 4 அடி வந்து பண்ண முடியுமா? இதுல நம்ம பெட் போடலாமா? இதுல பண்ணிக்கலாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு 4 அடிக்கு களை எடுக்கிறது பிளஸ் 1.25 to 2 அடிக்குள்ள வந்து நம்ம களை எடுக்கிறது இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ மேட்டு பாத்தி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா நீங்க வாய்க்கால் பார் இந்த மாதிரி தான் போடுவீங்க. வாய்க்கால் பார் போடும்போது சைடில் தண்ணி போறதுக்கு மாதிரியும் அப்படிங்கும்போது அதுக்கான பிளைட் செட்டுமே கொடுத்துருவோம். இப்போ நீங்க உழவு ஓட்டி தான் மேட்டு பாத்தி போடுவீங்க, உழவு ஓட்டுறதுக்கான பிளைட் செட்டுமே கொடுத்துருவோம். மேட்டு பாத்தி போடுறீங்க அப்படின்னா அதுக்கான பிளேடு, சாயில் லிஃப்டிங் பிளேடு, சாயில் டிச்சிங் பிளேடு, இந்த மாதிரி பிளேடுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எது காமிங்க? அது சாயில் லிஃப்டிங் பிளேடு இதா இருக்குங்கல்ல.
இதா இருக்குங்கல்ல, இதை வச்சு என்ன அப்படின்னா நமக்கு இந்த வட்டப்பாத்தி இந்த மாதிரி போடுறீங்கல்ல, ஆமா. இது மாதிரி போட்டுக்கலாம். ப்ளஸ் வாய்க்கால் பார் இந்த மாதிரி போடுறீங்கல்ல, இது மாதிரி இதை வச்சு போட்டுக்கலாங்க. எவ்வளோ நேரம் வந்து இது வந்து நம்ம இப்போ ஃபியூல் இது வந்து டீசலா பெட்ரோலா மேடம்? இது வந்து என்ன அப்படின்னா நம்ம 11 HP டீசல் இன்ஜின்ல கொடுத்துட்டு இருக்கோங்க. இதை கண்டினியூஸா ரன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா நீங்க 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க ரன் பண்ணிக்கலாங்க. நீங்க அவ்வளவு நேரம் ரன் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ஹீட் ஆகாதுங்க. எதனால அப்படின்னா நம்மளோட வண்டியில வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் டர்ஃபோ ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து எதுக்காக அப்படின்னா வண்டி நீங்க 4ல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸா ரன் பண்ணாலும் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜின்ல வந்து ஹீட்டட் ப்ராப்ளம் இந்த மாதிரி வராதுங்க. நம்மளோடது கம்ப்ளீட் கேட் டிரைவ்ல கொடுத்துட்டு இருக்கோங்களா, அதனால வந்து என்ன அப்படின்னா வண்டியை ஓட்டும் போது உங்களுக்கு வைப்ரேஷன் இந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க. 5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்கோங்க. டீசல் இன்ஜின் தாங்க நமக்கு கம்ப்ளீட் கேட் டிரைவ்ல கொடுத்துட்டு இருக்கிறதாங்க இந்த இது. அது 5 லிட்டர் நம்ம ஃபில் பண்ணனா எவ்வளவு நேரம் யூஸ் இப்போ பண்ணலாம்? வந்து என்ன அப்படின்னா நமக்கு இப்போ 1 லிட்டர் நீங்க போட்டீங்க அப்படின்னா 1 ஹவர் வரைக்கும் நீங்க உழவு ஓட்டிக்கலாங்க. இப்போ நம்ம 5 லிட்டர் நம்ம டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு 5 லிட்டர் நீங்க ஊத்தும் போது என்ன அப்படின்னா கண்டினியூஸா 1 லிட்டர் நம்ம ஊத்திட்டா கண்டினியூஸா ரன் பண்றீங்கல்ல, அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இப்போ நீங்க 5 லிட்டர் ஒரு டேங்கை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா 5 மணி நேரம் வரைக்கும் நீங்க கண்டினியூஸா ரன் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க சார். இல்ல ஆயில் மெயின்டெனன்ஸ் ஏதாச்சும் இருக்கா மேடம் இதுல? அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க மாத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 30 மணி நேரம், அதுக்கப்புறம் 50 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்துற மாதிரி இருக்குங்க. டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வீடியோ கால்லையும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆயில் சேஞ்ச் இந்த மாதிரி பண்ண தெரியல அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா வீடியோ கால் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வண்டியை புக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு உடன் பாக்ஸ்ல தான் வரும். டைரக்டா உங்க தோட்டத்துல வச்சு நமக்கு ஃபிட் பண்ணி உங்களுக்கு டெமோ ட்ரைனிங் எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸ்ப்ரேயர் மெஷின்ல நம்மகிட்ட என்ன ஐட்டம் இருக்கு? ஸ்ப்ரேயர்ல வந்து என்ன அப்படின்னா இப்போ நமக்கு தென்னை மரத்துக்கு நீங்க அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி ஸ்ப்ரேயருமே நம்ம கிட்ட இருக்கு. ஷோல்டர்ல போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னாலும் ஷோல்டர் ஸ்ப்ரேயரும் இருக்கு. இப்போ நமக்கு பவர் வீடர்லேயே அட்டாச்மெண்ட் பண்ற ஸ்ப்ரேயர் வேணும்னாலும் பவர் வீடர்ல அட்டாச்மெண்ட் பண்ற ஸ்ப்ரேயருமே இருக்கு. தனியா இப்போ நான் அந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே கிடையாது. நார்மலா சும்மா வந்து என்ன அப்படின்னா 1 ஏக்கர் தான் வச்சிருக்கேன், அதுக்கு இந்த நெல் இதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது அதுக்கு தனியா உள்ள 50 மீட்டர் வரைக்கும் போய் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு தனியா போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர் நம்ம கிட்ட இருக்குங்க. எர்த்தாகர் நம்ம கிட்ட இருக்குங்க. பிளஸ் பிரஷ் கட்டர் இருக்குங்க. டைரி எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. பிளஸ் என்ன அப்படின்னா நம்ம கோகனட் ஃபார்மிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா நமக்கு தேங்காய் உரிக்கிற மிஷின், தென்னை மட்டை அரைக்கிற மிஷின் இந்த மாதிரி எல்லா மிஷினரிஸுமே இருக்குங்க. சரி, ஓகே மேடம். இப்போ இங்க நம்ம ஏதாச்சும் டெமோ பார்க்க முடியுமா இப்போ? இங்க தாராளமா லேண்ட் இருக்குங்க சார், நீங்க பார்த்துக்கலாம். நமக்கு டெமோ காமிக்கிறதுக்காக 9 HP மிஷின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 11 HP வந்து ஒன்றே தான் ஸ்டாக் இருந்தது. நம்ம வந்து அதை ஆர்டர் போட்டோம். அதை வந்து நமக்கு பேக் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டான்னு வச்சுங்களேன். எத்தனை அடி வேணா ஒரு ட்ரையல் பார்த்தோம், நம்ம பார்த்தோம், வட்டப்பாத்தி போட்டு பார்த்தோம், வெயிட்டு பாத்தி போட்டு பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இதில் வைப்ரேஷனே ஃபீல் ஆகல துவைக்கிறதுல. அதான் நீங்கள் ஒத்த கையில் தள்ளிட்டு போனீங்க. ஒரே கையில் வந்து மூவ் பண்ண முடியுது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் வேறு இடத்துலலாம் நான் பார்த்துருக்கேன், டில்லர்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பயங்கரமான ஹெவி வைப்ரேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து வைப்ரேஷனே கிடையாது. இதில் டயர் பார்த்தீங்களா நீங்கள், சாலிட் டயர் கொடுக்குறாங்க. ஆமாம், இப்போ இது வந்து 9 HP. இது ஆக்சுவலி நம்ம பார்க்குறது, நம்ம வாங்குறது வந்து 11 HP. அதில் வந்து சாலிட் டயர் கொடுக்குறாங்க. அது சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இன்னும் இது வந்து நமக்கு வந்து செலவெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து நிறைய குறைச்சிட்டே போவோம். இது செலவு குறைக்கும் ஒன்று, நமக்கு வேலை டக்குன்னு நடக்கும். ஆமாம், யாரையும் நம்ம நம்பி இருக்க வேண்டியது. நம்ம நினைக்கும் போது நம்ம வேலை செய்யணும்னா நம்ம ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சோர்ஸஸ். இதெல்லாம் நம்ம வேலை வந்து ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம், செலவும் குறைக்கலாம். ஆமாம், 2 in 1. சரி, நம்ம இப்போ அவ்வளோதான் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆமாம், இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிடுவாங்க, ஒரு 2 நாளில் நமக்கு டெலிவரி கிடச்சிரும். ஆமாம், வந்துட்டு அவங்களே நம்ம இடத்துல வந்து டெமோவும் காமிப்பாங்க, எப்படி ஓட்டணும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம மொத்தம் 3 ஐட்டம் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். 11 HP மோட்டர் ஒன்று, ஸ்ப்ரேயர் ஒன்று, ஆத்தோகர் ஒன்று. நம்ம டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு என்னென்ன வேலைகள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.